புற்றிடம் கொண்ட எந்த ஈசனார் வாழி, புற்றிடம் கொண்ட எந்த ஈசனார் வாழி, வாலை கமலி வருடும் திருப்பாதம் வாழி, வாலை கமலை வருடும் திருப்பாதம் வாழி, என் நிறைந்த இறையடியார் துதிக்கும் இறைவா, என் நிறைந்த இறையடியார் துதிக்கும் இறைவா, ஆதிரை பதிகம் கண்ட அப்பனே வாழி, ஆதிரை பதிகம் கண்ட அப்பனே வாழி, தில்லை நடராஜனானை ஏற்று வந்தான் காணீர், தில்லை நடராஜனானை ஏற்று வந்தான் காணீர், சுந்தரர் சுந்தரமூர்த்தி உமை கண்டான் காணீரே, சுந்தரர் சுந்தரமூர்த்தி உனை கண்டான் காணீரே. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. ஆரூரண்ணல் திருவடிகளே சரணம், அநேக சரணம். வந்தொண்டர் திருவடிகளே சரணம், அநேக சரணம். புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்வராமி என்கின்ற ரீதியிலே வன்தொண்டர் வரலாற்று பாகம் 2 தாவது யதாசக்தி அவருடைய அரிய பெரிய அளப்பரிய திருத்தொண்டனை எடுத்தோதி இயன்ற அளவு வன்தொண்டர் புற்றிடங்கொண்டார் மீது கொண்ட காதல், அங்கு கைங்கரியம் செய்த பரவேனாச்சியார் மீது கொண்ட காதல், இறைவன் இவர்களை சேர்த்து வைக்கும் அழகு, பின்னர் வசந்தோத்சவ உற்சவத்திற்காக பெரும் நிதி திரட்ட வேண்டும் என்று சிவனுரை திருத்தலங்கள் யாவையும் கண்டு பதிகங்களோடி இறைவனிடமே தனம் பெற்று இங்கு வசந்தோத்சவத்தை அவர் அழகாக நடத்தினார் என்ற சரித்திரத்தை காண இருக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த சிவபக்தரர்களாக வாழ்வாங்கு வாழ்ந்து சுந்தரர் திருப்பதிகங்களை பாடி அதனால் மேலும் பெருமைமிகு பேறுகள் யாவும் பெற்று நலம் பல பெற்று அடியார்களுள் சிவரத்னமாக வாழும்படியாக அவன் அருளை யாச்சிக்கின்றோம். கோவிலும் பெரிது, தீர்த்தமும் பெரிது, அண்ணலும் பெரிது, தாயும் பெரியவள், எண்ணற்ற சாதுகள் மண்டி தவம் செய்யும் உயர்ந்ததான மூலட்டானத்தை அங்கு புட்டிடங்கொண்டானை கண்டு தன் மயமிழந்தார் மனம் கரைய பாடலானார். கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திரலோகன், வரையின் மடமகள் கேள்வன், வானவர் தானவர்க்கெல்லாம் அரையனிருப்பதுமாறூரவர் எம்மையும் ஆழ்வரோ கேளே. அப்பொழுது தேவாசிரிய மண்டபத்திலே எண்ணற்ற சிவனடியார்கள் அமர்ந்திருக்க அந்த சிவனடியார்கள் உரைகின்ற தேவாசிரிய மண்டபத்தை கண்டும் காணாதும் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் சுந்தர பெருந்தகையார். திருவாரூர் தனில் தங்கி காலை மாலை இருவேளையும் இறைவன் திருச்சன்னதியிலே வன்மீகநாதர் உரைகின்ற அந்த புட்டிடங்கொண்டானை ஆரூர் எம்மானை கமலம்பாவுடனாகிய அக்கேழ்வனை பாடி பரவோதே தனது பிராணாதாரம் என்று அறிந்தவனாக ஒரு நாள் அத்திருக்கோயில் வாயிலே அணங்கினார். திருவாயிலே நமஸ்கரித்தார். தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி சிரம் மீது கை குவித்து மூலட்டானத்தில் சூழ்ந்த திருமாயங்களின் வாயிலே புகுந்தார். வன்மீகநாதரை வணங்கி பேரானந்த கடலிலே மூழ்கி நின்று திருப்பதிகம் பாடலானார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கும்படியாக வன்மீகநாதருடைய அசரீரி ஒலித்து அசரீரி வாக்கு, நாம் உமக்கு தோழரானோம், முன்னே நாம் உன்னை ஆண்டு கொண்ட விவாக காலத்திலே நீ கொண்ட மனக்கோலத்தை எப்பொழுதும் கொண்டவாறே பூமியிலே வலம் வருவாய், விளையாடுவாய் என்று ஒரு ஆசீர்வாதம் பெருகிற்று. அன்று முதல் அந்த மனக்கோலத்திலேயே வெண்பட்டு தரித்தவராக சர்வாபரண பூஷிதராக கையிலே தாளம் கொண்டு வாக்கிலே சிவநாமத்தை தரித்தவராக மனதிலே அவருடைய சுரூபத்தை ரசிக்க ஆனவரதம் பஞ்சாட்சரம் உரைப்பவராக வன்மீகநாதரின் அடிமையாக மீளா அடிமையாக தன்னை தடுத்தாட்கொண்டருளிய பரமன் கருணாநிதியை அந்த திருவாரூர்ந்த அருமணியை நாயனை ஒரு பொருளாக கொண்டு திருவாய் மலர்ந்து அருளிய
உன் மரக்கருணையை என்னென்று செய்வேன் என்று பலவாறு விண்ணப்பம் செய்து உள்ள களிப்போடு தியாகேசர் சன்னதியை அடங்கியார். வந்து துதித்தார். திருமாளிகையை வலம் செய்து வெளியே போனார். அவ்வோடு அடியார்கள் எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழன் என்று கொண்டாடி மகிழ்ந்தனர். திரு கைலாசகிரியிலே பார்வதி தேவியாரோடு சேடியர் இருவர் கமலினி அணிந்திதை. அதிலே கமலினி திருவாரூரிலே உருத்திர கணிகையர் குலத்திலே பிறந்து இவருக்காக காத்திருந்தார். அவரது நாமும் பறவையார் என்பதாகும். மங்கை பருவம் எய்தியிருந்தார். அனவரதம் தனது பாங்கிமாரோடு திருக்கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வார். அங்கு புஷ்பவனத்திலே புஷ்பங்களை பறித்து மாலை கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிப்பதை பெருந்தொண்டாக செய்த வண்ணம் இருந்தார் பறவையார். இது முன் ஜென்மத்து தொடர்பு. சுவாமிக்கு கைங்கரியம் செய்வதோ, அந்த திருமாலை கட்டுவதோ, அவனுடைய நாமத்தை பாடுவதோ, அவன் அடியார்களுடைய பெருமையை கூறுவதோ, அவர்களை நினைப்பதோ ஜென்மாந்தர தொடர்பின் பயனல்லவா? கைலாயத்திலே விட்ட தொண்டை இங்கே பிடித்து கொண்டார். அப்பொழுது ஒரு நாள் சுவாமி தரிசனம் ஆன பிறகு சுந்தரமூர்த்தியார் இந்த பறவையார் கண்ணில் பட, இவள் யார் என்று அதிசௌந்தரியமாக இருக்கின்றாளே, என் மனதை கவர்ந்து செல்கின்றாளே என்று அடியார் ஒருவரிடம் கேட்க, அங்கு நின்றவர்கள் இவர் உருத்திர கணிகையிலே ஒருவர் பறவையார் என்று அவருடைய நாமத்தை கூற, அந்த பெயரே இவரை என்னவோ செய்தது. மீண்டும் திருக்கோயிலின் உள்ளே சென்றார். பறவையார் பிரதட்சிணம் செய்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி துதித்த வண்ணம் இருக்க, பின்னர் அங்கிருந்து புறப்பட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமியின் சன்னிதானத்திலே பறவையார் மீது வைத்திருந்த பேராசையால் அவளையே திருமணம் செய்ய வேண்டும் என்று சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு உள்ளார்ந்த பிரார்த்தனையோடு நமஸ்கரித்தார். பறவையாரை தேடி தேவாசிரியன் என்ற பெயருடைய ஆயிரங்கால் மண்டபத்தை அடைந்து வன்மீகநாதர் பறவையாரை எனக்கு தந்தருள்வார் என்று நினைத்து கொண்டு இருந்தார். சூரிய அஸ்தமனம் ஆயிற்று. சுவாமி தரிசனமோ செய்து விட்டார். பறவையாரும் சுவாமி தரிசனம் முடித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தியிடம் தனியே சென்று தன் மனதிலே ஒரு வகையான ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு பேராவல் ஏற்பட்டுள்ளது என்பதை தனது பாங்கியிடம் கூற, நாம் சுவாமி தரிசனம் செய்த பொழுது எதிராக ஒரு புதியவர் வந்தார். மணக்கோலத்திலே இருந்தார். மகா தேஜஸ்வியாக இருக்கின்றார். பிரம்ம விஷ்ணுவாதியரும் தேடி எறியாத நமது இறைவனின் அம்சம் கொண்டவர் போல் காணப்பெற்றார். அவர் யார்? நமது ஆண்டவர் கூறிய அடியவரோ என்று வினவ, சுந்தரமூர்த்தி நாயன்மார் மேல் வைத்த ஆசை மேன்மேலும் வளரலாயிற்று. இரு பக்கமும் இவ்வாறே ஆயிற்று. சயனத்தில் தூக்கம் வராது பறவையார் புலம்பினார். இவரோ இறைவன் நமக்கு நல்வழி செய்வான் என்ற பேர் அவாவை அவன் அறிவான், அவனே நமக்கு விவாகம் செய்து கொடுக்கும்படி பிரார்த்தித்தார். இறைவன் அடியார்களுக்கு உனக்கு பறவையை விவாகம் செய்து தரும்படி நம்முடைய அடியார்களுக்கு ஆக்ஞாபித்தோம் என்று கூறி மறைய, பறவையாரிடத்திலும் போனார் இறைவன். உனக்கும் சுந்தரனுக்கும் விவாகம் நடக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார். மறுநாள் உதய காலத்திலே சிவபக்தர்கள் அனைவரும் கமலாலயத்திலே ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு இறைவன் திருச்சன்னதி வந்தனர். கமலாம்பாவுடனாய தியாகேசன் உரைகின்ற திருத்தலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரோடு அந்த உயர்ந்த நன்னாளிலே திருமணம் புரிந்து இறைவனுடைய பேரருட்கருணைக்கு பாத்திரமானார். சிவனடியார்கள் தேவாசிரிய மண்டபத்திலே கூடியிருந்ததை மறந்து விட்டார் இந்த மோகத்தினாலே. இப்பேற்பட்ட அடியார்கள், இவர்களுக்கு நான் அடிமையாக ஆகும் நாள் என்னால் என்று சுவாமியிடம் பிரார்த்திக்க, சுவாமி காட்சி தந்தார். நீ நம்ம அடியார்களை வணங்கி அவர்கள் மேல் அதிகம் பாடு என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது இறைவனின் ஆணையை தலைமையில் கொண்டார், பாடலானார். தில்லை வாழந்த நர்த்தம் அடியார் குமடியன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார் குமடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ்குன்றையார் விரண்மீண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அவர் நீதிக்கடியேன்
ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிசந்த அடியார்க்கும் அடியேன் அரூரன் அரூரில் அம்மானுக்காளே அரூரனாரூரில் அம்மானுக்காளே என்ற திருத்தொண்டர் தொகை என்ற திருப்பதிகம் தனை இறைவன் சந்தோஷப்படும் விதமாக அழகாக பாடி திருவாய் மலர்ந்தருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே தினந்தோறும் திருக்காலம் அன்போடு சுவாமி சேவை செய்த வண்ணம் இருந்தார். பல்வேறு பதிகங்களை பாடினார். அப்பொழுது வேளாளராகிய குண்டையூர் கிழார் என்பவர் இவருடைய பெரும் மகிமையை கேள்வியுற்று அவருடைய திருவடிகளை அடைந்தார். அன்போடு வழிபாடு செய்த வண்ணம் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு பறவையார் வீட்டுக்கு நெல்லும் பருப்பும் பல்வகை தானியங்களையும் நெடுங்காலம் தவறாமல் அனுப்பிய சீலர். அவ்வாறு அவர் அனுப்பி வரும் காலத்திலே ஒரு முறை மழையில்லாமல் வளம் சுருங்கிற்று. குண்டையூர் குழார் நெல் போதாமை கண்டு வருந்தினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த நாயனாரின் திருமாளிகைக்கு அனுப்புவதற்கு இந்த நெல்லு போராதே, ஐயோ என் செய்வேன் என்று நினைந்தார். பெரும் கவலை கொண்டார். போஜனம் செய்யாமல் அன்றிரவு நிதிரை கொண்டார். அப்பொழுது சிவபெருமான் சொப்னாவஸ்தையிலே தோன்றினார். சுந்தரனுக்கு அனுப்பும்படி உனக்கு நெல் தந்தோம் என்று ஒரு அசரீரி கேட்டு விழிப்பு பெற்றார். பின் குபேரனுக்கு ஆஞ்ஞாபிக்க அந்த குபேரன் குண்டையூர் முழுதும் நெல்மலையாலே முழுகும்படி செய்தார். ஆகாயம் மறையும் வண்ணம் ஓங்கி வளர்ந்து நின்றது. அடிமுடி காணா நெடுமலை வாணனாகிய இறைவன் அப்பேற்பட்ட மரக்கருணையை செய்து விட்டான். அன்றிரவு விடையும் பொழுது குண்டியூர் கிழார் விழித்தெறிந்தார். நெல்மலையை கண்டார். பிரதட்சிணம் செய்தார், வணங்கினார். எமது உயர் ஆரூரன் திருவயிறு குளிரும்படியாக இறைவன் கருணைமணியை பெய்து விட்டானே, நெல்மலையை பெய்து விட்டானே என்று அதிசயித்து அந்த திருவருளை துதித்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓடிச் சென்று விஷயத்தை கூறினார். அப்பொழுது குண்டையூர் கிழார் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கு வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அதிசயத்தை கடந்தார். நாயனார் திருவடியிலே விழுந்த பெரியாரை இவர் எடுத்து ஆலிங்கனம் செய்தார். சுவாமியின் நெடுங்காலமாக அடியேன் தேவரீருக்கு செய்து வந்த திருத்தொண்டுக்கு இந்நாளிலே ஒரு பெரிய விக்னம் ஏற்பட்டது, முட்டு ஏற்பட்டது. சிவபெருமானே நெல்லை தந்தருளினார். அந்த நெல்மலையை மனிதரால் எடுப்பது என்பது அசாத்தியமான காரியம். இது என்னால் செய்யப்படக்கூடிய தொண்டன்று என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது குண்டையூர் சென்றார். ஆகாயமளாவிய நெல்மலையை கண்டு அதிசித்தார். இறைவனின் திருவருளை நினைத்தார். பறையார் வீட்டுக்கு எடுக்க ஆளும் சிவபெருமானே தந்துருள வேண்டும், வேறு என்ன செய்வது என்று அவர் மிகவும் நேசத்தோடு இறைவனை பிரார்த்திக்கிறார். உரையும் திருத்தலம் திருக்கோளிலி அம்பிகை வண்டமர் பூங்கொழில் உடனாகிய கோளிலிநாதர் உரைகின்ற திருத்தலம். சப்த விடங்கத்தலங்களிலே ஒன்று. இவ்விடத்திலே நவகிரகங்களே கிடையாது. கோளில்லாத நிலைமையை தன் அடியார்களுக்கு தந்தவர் ஈசன் என்று பொருள்படும்படியான சிவக்ஷேத்திரம். அப்பொழுது அந்த இறைவனாரை பாடி பரவுகின்றார். நீள நினைந்தடியேனுமை நித்தலும் கை தொழுவேன் வளன கண்மடவாளவள் வாடி வருந்தாமே கொளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் அழிலையம் பெருமானவை அட்டி தர பணியே பண்டைய மால் பிரமன் பரந்தும் இடத்தும்
அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழல் காண்பரிதாய பிரான் தெண்டிரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தர பணியாயே என்ற திருப்பதியம் பாடி கொளிலிப்பிரானை பாடிய அக்கணம் பரமசிவன் திருவருளாலே என்று பகற்காலம் நீங்கிய பின் நமது பூதங்கள் பறவை வேட்டை மட்டுமின்றி திருவாரூர் முழுதும் நெல்மலையை கொண்டு வந்து தரும் என்று ஆகாயத்திலிருந்து அசரீரியாக இறைவன் கூற நிம்மதியடைந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். குண்டையூர்கிறார் வீட்டிலேயே தங்கியிருந்து இறைவனை திருவருளை துதித்த வண்ணம் மீண்டும் திருவாரூருக்கு திரும்பினார். சிறுகோயிலை வந்தடைந்தார். வன்மீகநாதனை தரிசனம் செய்தார். பறவையார் மாளிகையிலே சென்று பார்த்தால் அவள் மகிழும்படியாக அனைத்து சமாச்சாரத்தையும் சொல்ல அன்றிரவு பூதகணங்கள் கொண்டையூரில் இருந்து நென்மலையை எடுத்து வந்து பறவையார் திருமாளிகையை மட்டுமல்லாது திருவாரூர் முழுதும் அந்த வளம் குன்றிய காலத்தையே நெல்மலையாக்கி அனைவரும் க்ஷேமத்தை பெரும்படியாக செய்தார் சுந்தர பெருந்தகையார். திருவாரூர் வாழ் மக்கள் அனைவரும் அங்கு இறைவன் பெருங்கருணையை சுந்தரர் மூலமாக பெற்று அவ்வனைத்தும் இறைவனுடைய பிரசாதம் என்ற பக்தியோடு எடுத்து சமைத்து இறைவனுக்கு சமைத்து படைத்தனர். இவ்வாறு பகுகாலம் அவர் திருவாரூரிலே இருந்து பின்னர் பறவையார் அனுமதியோடு கோட்புலி நாயனார் உரைகின்ற திரு நாட்டியத்தான்குடி என்கின்ற உயர்ந்த திருத்தலத்தை வந்து அடைகின்றார். நாட்டியத்தான்குடி தண்ணிலே இறைவன் மாணிக்கவண்ணர், அம்பிகை மங்களாம்பிகை இவ்விடத்திலே வந்து இறைவனை கண்டார். கோட்புள்ளி நாயனாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கு தங்கி இறைவனை வழிபட்டு பாடலானார். பூனான் ஆவதோர் அரவங்கண்டஞ்சேன் புறங்காட்டாடல் கண்டிகழேன் பெணீராகிலும் பெருமையை புணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் கனீராகிலும் காண்பனின் மனத்தால் கருதீராகிலும் கருதி நானேலும் அடிப்பாடுதல் நானேலும் உம்மடி பாடுதல் ஒழியேன் நட்டியத்தான் குடி நம்பி கோட்புலி நாயனார் என்பார் வேளாளர் குலத்திலே சிவந்த சிவபக்த ரதராக இருந்தார். அரசனிடத்திலே சேனாபதி தொழில் பூண்டு அதனால் தமக்கு கிடைக்கும் பெருந்தனத்தை சிவாலயங்களுக்கு திருவமுதுக்கு பொருட்டு நெல் வாங்கி தருவதையே பெரும் பணியாக நெடுங்காலம் செய்த வண்ணம் இருந்தார். இப்படி ஒழுகும் நாள் அரசனது ஏவலினாலே போர்முனை செல்ல வேண்டிய சுவாமிக்கு திருவமுதின் பொருட்டு தான் திரும்பி வரும் வரைக்கும் வேண்டிய நெல்லை தம்முடைய சுற்றத்தார் எல்லாருக்கும் தனித்தனியே அடை எடுத்து செலவழியாது இருக்கும்படி ஆணையிட்டு சென்றார். பஞ்சம் வந்தமையால் சுற்றத்தார்கள் உணவின்றி இருப்பதை காட்டிலும் சுவாமிக்கு திருவமுதின் இந்த நெல்லை கொண்டு உயிர் பிழைத்து பின் கொடுத்து விடலாம் என்று ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நெல்லை எடுத்து செலவழித்த வண்ணம் இருந்தனர். கோட்புலியார் அரசனுடைய பகைவர்களை வென்று வெற்றிவாகை கூடி பெரும் நிதி குவையோடு வந்தார். ஊரை வந்து பார்த்தால் சுற்றத்தார்கள் செய்த அதிபாதகத்தை கண்டு வெட்கித்தார். ஒரு முனையிலே வெற்றிவாகை சூடி கோட்புலி நாயனார் அரசனுடைய பகைவரை வென்று அரசனிடம் சென்று இவ்விஷயத்தை கூறி நிதிக்குவை பெற்று மீண்டார். சுற்றத்தார் செய்த சீமைகள் அனைத்தும் உணர்ந்து அவர்கள் அறியாத வகையிலே அவர்களை தண்டிக்க நினைத்தார். மாளிகையை சென்றார். சுற்றத்தார் எல்லாம் ஆடை அணிகலன்கள் கொடுக்க அவர்கள் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். எவரும் ஓடிவிடாதபடி வாயிலில் காவற்காரனை நிறுத்தினார். சிவானியை மறுத்து இறைவனுடைய அமுதுபடியை அழித்து அந்த மரக்கிளையை கொல்லாது விடுவேனா என்று தன் வாளினை உருவினார். தாயார், தந்தையார், உடன் பிறந்தார், சுற்றத்தார், பதியடியார் மற்றும் அமுதுபடி உண்ண இசைந்தவர்கள் அனைவரையும் வெட்டி துண்டமாக்கினார். அங்கு ஒரு பசும் குழந்தை தப்பியது. இக்குழவி அமுதுபடி அன்னம் உண்டிலது. ஒரு குடிமகனுக்கு ஒரு மகன் அருள் செய்ய வேண்டும் என்று இறைஞ்ச அவ்வண்ணம் உண்டாளது முளைப்பாலே அது உண்டது என்று கூற
வாளினால் வீசி இரு துணியாக விழ எற்றினார். அப்பொழுது இறைவன் வெளிப்பட்டு, உன் கைவாள் ஒரு பாசம் அறுத்தவர்கள் அனைவரும் தேவர் உலகத்திலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். எனவே நீயும் இந்நிலையை அடைந்து நம்மை வந்து அணைக என்று கூறி மறைந்தார். இறைவனுக்கு பொருட்டு அந்த கொட்புலி நாயனார் செய்த உயர்ந்த கைங்கரியத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை சுந்தர பிரபு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ணித்து கொண்டாடி மகிழ்கின்றார். தம்பிரான் தோழன் திருத்தாள்கள் வாழி பறவையார் மனம் கவர்ந்த அண்ணல் தம் அடிவாழி தேவாசிரியர் மண்டபம் அடைந்தன் வாழி பொருட்டு விவாகம் செய்தருள்வேன் என்றான் வாழி சிவனடியார் கூடியிருப்பதை கண்டான் வாழி திருத்தொண்டர் தழகை தன்னை பாடினான் வாழி கோட்புலிதன் இதயத்தே ஒளிர்ந்தான் வாழி குண்டையூர் கிழார்க்கு அருளினான் வாழி ஆரூரில் அனைவரும் நெல் தந்தான் வாழி சுந்தரர் பெருமையை வியந்தோர் வாழி சுந்தரர் தம் பெருமையை வியந்தோர் வாழி கோட்புலிதன் வீடு ஏகினான் வாழி பறவையார் தன்னோடில்லறம் கழித்தான் வாழி வன்தொண்டர் திருப்பதம் வாழி வாழியவே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நம சிவகாமியே ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.